விவர்ஸ், மனிதர்கள்ல இருந்து விலங்குகள் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் மத்த உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிட்டு தான் உயிர் வாழுது. அந்த மாதிரி உணவுக்காக வெறித்தனமா சண்டை போட்டுக்கிற 8 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டைகர் ஷார்க் வெஸ் கில்லர் வேல்ஸ். பொதுவா கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே ஷார்க் மீன்கள் தான் அதுங்க கண்ணுல படுற எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடுமாம். ஷார்க் மீன்கள்லயே இந்த டைகர் ஷார்க் தான் ரொம்பவும் ஆபத்தான மீனாம். ஏன்னா இதுங்க ரொம்பவும் பசியில இருந்துச்சுன்னா தன்னோட ஜோடி ஷார்க் மீனை கூட கொன்னு சாப்பிடுமாம். ஷார்க் மீன்களுக்கு அடுத்ததா இந்த கில்லர் வேல்ஸ்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீனாம். ஏன்னா இதை விட ரொம்பவும் பெருசா இருக்கிற திமிங்கலத்தையே வேட்டையாடி சாப்பிடுமாம். இதுங்க ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துருச்சுன்னா 90% டைகர் ஷார்க் தான் ஜெயிக்குமாம். ஏன்னா டைகர் ஷார்க்குகளுக்கு லைட்டா ரத்த வட வந்தாலே அந்த இடத்துல உள்ள எல்லா டைகர் ஷார்க்குகளும் உடனே வந்து கூட்டமா சேர்ந்து கில்லர் வேல்ஸ்களை கடிச்சு சாகடிச்சிருமாம். அடுத்தது போலார் பியர் வெஸ் வால்ரஸ். பனிக்கரடிகளுக்கும் கடல் யானைகளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டை அவ்வளவு சீக்கிரத்துல முடியாதாம். பொதுவா பனிக்கரடிகள் 410 கிலோல இருந்து 720 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். 8.2 ஃபீட் நீளத்துக்கு வளருமாம். கடல் யானைகள் 600 கிலோல இருந்து 1500 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். 10.5 ஃபீட் நீளத்துக்கு வளருமாம். பொதுவா பனிக்கரடிகள் கடல் யானைகளோட குட்டிகளை தான் வேட்டையாடி சாப்பிடுமா. இதனாலேயே பனிக்கரடிகள் வந்தாலே கடல் யானைகள் தங்களோட குட்டிகளை நடுவுல விட்டுட்டு எல்லா கடல் யானைகளும் குட்டிகளை சுத்தி நின்று தன்னோட குட்டிகளை பாதுகாக்குமா. ஆனா பனிக்கரடிகள் தன்னோட குட்டிகளோட உணவை தேடி வந்துச்சுன்னா தன்னோட உயிரையும் பணைய வச்சு பெரிய கடல் யானைகளையே வேட்டையாடுமா. ஏன்னா குட்டி பனிக்கரடிக்கு தேவையான உணவை சரியான நேரத்துல கொடுக்கலனா குட்டி பனிக்கரடி சீக்கிரமே இறந்து போயிடுமாம். இதனால தன்னோட குட்டிக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக பனிக்கரடிகள் பெரிய கடல் யானைகளோட சண்டை போடுமாம். இந்த சண்டையில 90% பனிக்கரடிகள் தான் ஜெயிக்குமாம். ஆனா சில நேரங்கள்ல பனிக்கரடிகளும் கூட இறந்து போயிடுமாம். அடுத்தது ஈல் ஃபிஷ் வெஸ் பஃபர் ஃபிஷ். ஈல் ஃபிஷ்கள் குட்டி ஷார்க் மீனையே வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கு ரொம்பவும் ஆபத்தான மீனாம். இந்த மீன்கள் தன்னை விட பெரிய சைஸ்ல இருக்கிற மீன்களை கூட வெறித்தனமா வேட்டையாடி சாப்பிடுமாம். அதுலயும் இந்த ஈல் ஃபிஷ்கள் ரொம்பவும் பசியில இருந்துச்சுன்னா தன்னோட ஜோடி ஈல் ஃபிஷ்ஷையே வேட்டையாடி சாப்பிடுமாம். அதே நேரத்துல பஃபர் ஃபிஷ்கள் சின்ன மீனா இருந்தாலும் தனக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே நிறைய தண்ணியை குடிச்சு அதோட நார்மலான அளவை விட 3 மடங்கு பெருசாயிடுமாம். அது மட்டும் இல்லாம பஃபர் ஃபிஷ்ஷோட உடம்புல டெட்ரோடாக்சின்ங்கிற விஷமும் இருக்காம். இது சைனட்டை விட ரொம்பவும் ஆபத்தான விஷமாம். இதனால பஃபர் ஃபிஷ்ஷ எந்த மீன் வேட்டையாடி சாப்பிட்டாலும் அந்த மீனும் இறந்து போயிடுமாம். ஆனா இது தெரியாம ஈல் ஃபிஷ்கள் பஃபர் ஃபிஷ்களை வேட்டையாட முயற்சி பண்ணுமாம். இதுங்களோட சண்டையில 90% பஃபர் ஃபிஷ்கள் தான் ஜெயிக்குமாம். ஏன்னா ஈல் ஃபிஷ்கள் பஃபர் ஃபிஷ்களை கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு அது பெருசா இருக்கிறதுனால அதை கடிக்க முடியாம டயர்ட் ஆகி விட்டுட்டு போயிடுமாம். ஆனா சில நேரங்கள்ல ஈல் ஃபிஷ்கள் ரொம்பவும் பசியோட இருந்துச்சுன்னா பஃபர் ஃபிஷ்களை வெறித்தனமா கடிச்சு சாகடிச்சிருமாம். இதே மாதிரி ஆக்டோபஸ்களும் ரொம்பவும் பசியோட இருக்கிற நேரங்கள்ல மட்டும் பஃபர் ஃபிஷ்களை வேட்டையாட முயற்சி பண்ணுமாம். ஆனா அப்பவும் பஃபர் ஃபிஷ்கள் பலூன் மாதிரி பெருசாகி ஆக்டோபஸ்களை சாப்பிட விடாதாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஈல் ஃபிஷ்களும் ஆக்டோபஸ்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பஃபர் ஃபிஷ்களை வேட்டையாடி சாப்பிட்டாலும் அதோட உடம்புல உள்ள விஷத்தினால கொஞ்ச நேரத்திலேயே இதுங்களும் இறந்து போயிடுமாம். அடுத்தது பைத்தான் வெஸ் crocodile. முதலைகள் ரொம்பவும் பசியோட இருக்கும்போது மலைப்பாம்புகளை வேட்டையாடி சாப்பிடுமாம். அதே மாதிரி மலைப்பாம்புகள் பசியோட இருக்கும்போது அது கண்ணுல படுற மனிதர்கள இருந்து எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடுமாம். பொதுவா முதலைகள் மலைப்பாம்புகளை கடிச்சிருச்சுன்னா மலைப்பாம்பு சாகர வரைக்கும் அதை விடாதாம். அதே மாதிரி மலைப்பாம்புகள் முதலையோட உடம்ப சுத்தி நெரிச்சிருச்சுன்னா முதலை சாகர வரைக்கும் மலைப்பாம்பு விடாதாம். இதுங்க ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துருச்சுன்னா 80% மலைப்பாம்புகள் தான் ஜெயிக்குமாம். 20% தான் முதலைகள் ஜெயிக்குமாம். இதுவே அனகொண்டா பாம்புக்கும் முதலைகளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா 100% அனகொண்டா பாம்புகள் தான் ஜெயிக்குமாம். ஏன்னா அனகொண்டா உடம்ப சுத்தி நெரிச்சிருச்சுன்னா அந்த அழுத்தத்தை எந்த உயிரினத்தாலையும் தாங்க முடியாதாம். அடுத்தது கிங் கோப்ரா வெஸ் மங்கூஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரி பிள்ளையும் பாம்பும் பார்த்துக்கிட்டாலே எதிரிகள் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிரும். கீரி பிள்ளைகள் அதிகபட்சமா 1.7 கிலோ வரைக்கும் தான் வெயிட் போடுமாம். 45 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமாம். ஆனா ராஜநாகம் அதிகபட்சமா 20 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். 5.7 மீட்டர் நீளத்துக்கு வளருமாம். ராஜநாகத்துக்கும் கீரிப்புள்ளைக்கும் சண்டை வந்துருச்சுன்னா 90% கீரிப்புள்ளை தான் ஜெயிக்குமாம். 10% தான் ராஜநாகம் ஜெயிக்குமாம். அதுலயும் கீரிப்புள்ளைகள் சின்ன விலங்கா இருந்தாலும் சிங்கத்தோடயே சண்டை போடுமாம். இந்த சண்டையில 100% சிங்கம் தான் ஜெயிக்கும்னாலும் சாகர வரைக்கும் சிங்கத்தோடயே சண்டை போடுற அளவுக்கு கீரிப்புள்ளைகள் ரொம்பவும் தைரியமான விலங்காம். அடுத்தது ஆண்ட் வெஸ் மில்லிபீட். எறும்புகளை நம்ம ரொம்பவும் சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா எறும்புகள் தான் உலகத்துல
வாழ்ற உயிரினங்கள்லயே தன்னோட உடல் அளவை விட 100 மடங்கு பெரிய உயிரினத்தை கூட வேட்டையாடி சாப்பிடுமாம். எல்லா எறும்புகளும் ஒண்ணு சேர்ந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஓடுகளோட இருக்கிற நண்டுகளையே வேட்டையாடி சாப்பிடுமாம். எறும்புகள் அதிகமா இந்த மில்லிபிட் பூச்சிகளை தான் வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த பூச்சிகள் எறும்புகளை விட பல மடங்கு பெரிய பூச்சா இருந்தாலும் இதுங்க ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துச்சுன்னா 100% எறும்புகள் தான் ஜெயிக்குமாம். ஏன்னா எறும்புகள் எப்பவுமே எந்த உயிரினத்தை வேட்டையாடினாலும் பெரிய கூட்டமா போய் ஒண்ணு சேர்ந்து தான் வேட்டையாடுமாம். அடுத்தது ஹனி பேட்ஜர் வெஸ் கொமோடோ டிராகன். நீங்க கூகுள்ல போய் ஹனி பேட்ஜர்னு சர்ச் பண்ணாலே ஹனி பேட்ஜர் ஃபியர்லெஸ்னு தான் வரும். ஏன்னா இந்த விலங்கு எந்த விலங்க பார்த்தும் பயப்படவே செய்யாதாம். இது அதிகபட்சமா 3.2 ஃபீட் தான் வளருமாம். 14 கிலோ தான் வெயிட் போடுமாம். ஆனா கொமோடோ டிராகன் 9 ஃபீட் வரைக்கும் வளருமாம். 90 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். இது மட்டும் இல்லாம கொமோடோ டிராகனோட எச்சிலே விஷமாம். ஆனா ஹனி பேட்ஜருக்கும் கொமோடோ டிராகனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா 80% ஹனி பேட்ஜர் தான் ஜெயிக்குமாம். 20% தான் கொமோடோ டிராகன் ஜெயிக்குமாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹனி பேட்ஜர் கொமோடோ டிராகனை வெறித்தனமா கடிச்சு சாகடிச்சிருமாம். நம்ம கடைசியா பார்க்க போறது மெகாலோடன் வெஸ் மோசோசாரஸ். இந்த ரெண்டு உயிரினங்களுமே இப்ப இல்ல, 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிட்டதா சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஷார்க்கோட அளவை விட மெகாலோடன்கள் 3 மடங்கு பெருசா இருந்திருக்கலாம்னு இதோட எலும்புகளை வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி மோசோசாரஸ்கள் இப்ப இருக்கிற யானைகளை விட 2 மடங்கு பெருசா இருந்திருக்கலாம்னு இதோட எலும்புகளை வச்சு சொல்றாங்க. இதுங்க ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சுன்னா 100% மெகாலோடன்கள் தான் ஜெயிக்குமாம். ஏன்னா இதோட வாயோட அளவையும் பல்லோட அளவையும் வச்சு பார்க்கும்போது மெகாலோடன் ஒரே கடியில மோசோசாரஸை 2 துண்டா ஆக்கிடும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மெகாலோடன்கள் தான் கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள்லயே ரொம்பவும் ஆபத்தான மீனாம். ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.